வணக்கம். கேரளா பற்றி நம்ம ஆரம்பிக்கிற கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். நான் கேரளாவை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அடிப்படையில் தமிழகத்தை பற்றி தான் பேச போகிறேன். நான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு நல்ல கடற்கரை நகரம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்தில். அதற்கான வரலாற்று தொல்லியல் சான்றுகள் நோக்கி தான் இப்போ அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். பட்டணம். இந்த பட்டணம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்திருக்கு, ஒரு பெரிய கடல் நகரமாக இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு சாதாரண கிராமமாக இருக்கு. கொஞ்சம் நம்ம முன்னாடி போவோம். தமிழ்நாட்டோட வரலாறுனாலே சேர சோழ பாண்டியர்கள்னு மூவேந்தர் வரலாற்றை பேசுறது தான் நம்ம வழக்கம். பண்டைய கால சோழர்கள் ஆண்ட பாரம்பரிய நிலம் அப்படின்னா இன்னைய திருச்சி உறையூர்ல ஆரம்பிச்சு பூம்புகார் வரையிலான பிராந்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல பாண்டியர்கள் ஆண்ட பாரம்பரிய நிலம்னா மதுரை, குமரி, நெல்லை வரையிலான பிராந்தியம்னு நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, சேரர்களோட பிராந்தியம் எது? குமரி திருவனந்தபுரத்தில் தொடங்கி பாலக்காடு, கரூர் வரையிலான பகுதி தான் பாரம்பரிய சேரர் பிராந்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெடுங்காலமா தமிழகமும் கேரளமும் ஒண்ணுபட்ட ஒரு நிலமா தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கூட நாம இருவரும் ஒரே மொழியோட வெவ்வேறு வடிவங்களை தான் பேசிட்டு இருந்திருக்கோம். சொல்ல போனா நடுவுல இருந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த இரு போக்கு வேறுபாடுகளுக்குமே கூட காரணம். சுமார் 1000 ஆண்டுகள்ல தான் மலையாளம் ஒரு தனித்த மொழியா நிலைச்சு நின்று இருக்கு. தமிழும் மலையாளமும் ஒரே தாயோட இரு பிள்ளைகள். அந்த வகையில சேரர்களோட நிலம் அப்படிங்கிறது தான் சேரளம் அப்படின்னு ஆகி கேரளம் அப்படின்னு பெயர் வந்துருக்கு. சரி, சோழர்கள் தலைநகரமா உறையூர் இருந்ததும் கடல் பெருநகரமா பூம்புகார் இருந்ததும் நமக்கு தெரியும். அதே போல பாண்டியர்களோட தலைநகரம்னா மதுரை, கடல் நகரம்னா கொர்க்கை. சரி, சேரர்களோட தலைநகரமா எது இருந்துச்சு? சேரர்களோட கடல் நகரமா எது இருந்துச்சு? வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 வஞ்சிகள். கீழை வஞ்சி அப்படின்னு தமிழ்நாட்டோட கரூரை அழைச்சிருக்காங்க. அதுதான் நிலத்தலைநகரம். மேலை வஞ்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது முசிறி. அதுதான் பெருங்கடல் நகரம். அந்த முசிறி எங்க இருக்கு? பிற்காலத்துல இயற்கை சீற்றத்தால அழிஞ்சி இன்னைக்கு சின்ன கிராமம் போல சுருங்கிட்ட இந்த பட்டணம் தான் அந்த முசிறி அப்படிங்கிறாங்க கேரள வரலாற்று ஆய்வாளர். இங்க கிடைச்சுள்ள தொல்லியல் சான்றுகள் 3 வகைகள்ல முக்கியத்துவம் பெறுகின்றன. முதலாவது, இங்கு கிடைத்த மண்பாண்டங்கள்ல உள்ள தமிழ் பிராமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ் எழுத்து. இது கேரளமும் தமிழகமும் தமிழர்களும் மலையாளிகளும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்ங்கிறத அடிச்சு சொல்லுது. ஒரு அந்த கால கடல் களம், அதனுடைய ஒரு பெரிய வல்லம், அதனுடைய எச்சத்தை காட்டக்கூடியது. எப்படி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கடல்ல நமக்கு ஒரு பெரிய வல்லாண்மை இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவது, இங்க கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள், அது இரும்பு ஆலைகள், கண்ணாடி மணிகள் தயாரிக்கிற கூடங்கள், இப்படி இங்க இருந்த பண்டைய தமிழர்களோட உலோகவியல் கைவினை திறனை பறைச்சாற்றுவதா இருக்கு. அதே போல இங்க கிடைச்ச சுமார் 6 மீட்டர் நீளமுள்ள மரத்திலான தோணி, அப்புறம் படகுத்துறை எச்சங்கள், இதெல்லாம் சேரர்களோட கடல்சார் தொழில்நுட்பத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டா திகழ்து. சேர மன்னர்களுக்குரிய வில் அம்பு சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்களோட இந்த பட்டணத்துல கிடைச்ச பல்வேறு நாடுகளோட
நாணயங்கள், முத்திரைகள் இதெல்லாம் இங்கு பல நாட்டு வணிகர்களும் பல சமயத்தவர்களும் ஒன்னா பரிவர்த்தனை பண்ணதையும் நல்லிணக்கத்தோட ஒன்றா வாழ்ந்ததையும் அப்படியான ஒரு பன்மைத்துவம் மிக்க சமூக அமைப்பு இங்கு நிலவியதையும் வெளிப்படுத்துது. சரி, இங்கிருந்து நாம கதையை தொடங்குவோம். இன்னைய கேரளம் எப்படி இருக்கு, இன்றைய கேரள அரசியல் எப்படி இருக்கு பார்ப்போம்.